ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம ஹீரோ விடா V1 உடைய டெஸ்ட் ட்ரைவுக்காக கிளம்புறோம். ஸோ மதுரைக்கு ஹீரோவோட விடா V1 வந்துட்டு வந்தாச்சு. ஸோ ஜெயவிலாஸ் மோட்டார்ஸ்னு சொல்லிட்டு மதுரையில் வந்துட்டு இருக்கு. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு ஏர்போர்ட் போகிற வழியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அங்கே தான் நான் வந்துட்டு போயிட்டுருக்கிறேன். ஸோ போயிட்டு இந்த டெஸ்ட் ட்ரைவ் வந்து எப்படி இருக்குது, விடா V1 எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கேருந்து இப்போ நம்ம வந்து கிளம்புவோம், வீட்டிலேருந்து கிளம்புவோம். ஸோ விடா V1 பற்றி ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ பண்ணியிருக்கிறோம். ஸோ இருந்தால் கூட நம்ம வந்து மதுரைக்கு வந்திருக்கு. இது வந்து 2 ரிமூவபிள் பேட்டரி இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சார்ஜ் போடுறதுக்கு கீழே ப்ரொவிஷன் இல்லை அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா இன்னும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை பற்றின புரிதல்கள் வந்து நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில் இல்லை. ஸோ நமக்கு அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது இந்த மாதிரி ரிமூவபிள் பேட்டரி வச்சு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். ஸோ இப்போ நம்ம நேராக போயிட்டு வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம். ஸோ வெல்கம் டு ஆர்கே த இமன். இன்றைக்கி வந்து நம்ம விடா V1 ப்ரோவுடைய டெஸ்ட் ட்ரைவ் வந்து பார்க்க போயிருந்தோம். ஸோ வந்துட்டு இந்த டெஸ்ட் ட்ரைவ் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ஸோ ஜெயவிலாஸ் மோட்டார்ஸ்னு சொல்லிட்டு மதுரையில் வந்துட்டு இருக்கிற ஆல்ரெடி ஹீரோ ஹோண்டாவோட அத்தரைஸ்டு டீலர் தான் இப்போ விடா V1 ப்ரோ வந்துட்டு வந்திருக்கு. ஒரு மாதம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நிறைய வண்டி வந்து புக் ஆகிருக்கு அண்ட் எடுத்துருக்கிறதாகவும் சொன்னாங்க. ஸோ டெஸ்ட் ட்ரைவ் வந்து நம்ம வந்து ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் லைசன்ஸ் காட்டுங்க, நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் புக் பண்ணியிருக்கீங்களா, உங்கள் பேரா, அது மாதிரி எதுவுமே கேட்கல. நான் போய்ட்டு இந்த மாதிரி டெஸ்ட் ட்ரைவ் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லி வண்டி கொடுத்தாங்க. இனிஷியலாக அங்கே அந்த ஷோரூம் பேக்ராப்பில் அவங்க இருக்கிற அந்த குடோன்குள்ளேயே ஓட்ட சொன்னாங்க. சார் இந்த இடத்துல என்னத்தை ஓட்டி பார்க்குறது, எனக்கு கொஞ்சம் வெளியில் ஓட்டணும்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு பெர்மிட் பண்ணாங்க. கூட ஒருத்தரும் வந்தாங்க. வண்டி நம்ம வந்து ஓட்டணும். ஸோ இந்த வண்டியை பற்றி ஜென்ரலாக நம்ம வந்துட்டு பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இதில் வந்துட்டு சில ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் பாயிண்ட்ஸை பூரா பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதில் என்ன மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த விடா V1 ப்ரோவில் வந்துட்டு முதல்ல வந்துட்டு ஒரு ஷார்ட்டாக இந்த வண்டியுடைய டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த விடா V1 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.9 கிலோவாட்டில் வந்துட்டு பேட்டரி பேக் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் வந்து ரிமூவபிள் பேட்டரி பேக்காக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் 6 கிலோவாட் கண்டினியூஸ் பவரில் இருக்கிற ஒரு மோட்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா ஹப் மோட்டரும் கிடையாது, மிட் ட்ரைவ் மோட்டரும் கிடையாது, வீல் மவுண்டட் சைடு மோட்டர் அந்த மாதிரி ஒரு மோட்டர் கொடுத்துருக்குறாங்க. நம்மளுடைய பஜாஜ் சேட்டக்கில் இருக்கிற மாதிரியான ஒரு மோட்டர் தான் இதுவும். அண்ட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்பிளிட் பேட்டரி, அதாவது வந்துட்டு 1.97 கிலோவாட்டில் 2 ஸ்பிளிட் பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் சிங்கிள் பேட்டரிலையும் இந்த வண்டியை வந்து ஓட்ட முடியும் அண்ட் டபுள் பேட்டரிலையும் சேர்த்து நீங்கள் ஓட்ட முடியும். இப்போ நான் இந்த வண்டியில் பார்த்த ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் முதல்ல நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் பார்க்குற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ஸ்பிளிட் பேட்டரி, அதுவும் ரிமூவபிள் பேட்டரியாக இருக்கிறது. ஏன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரியான அப்பார்ட்மெண்ட்ஸில் நீங்கள் இருக்கிறீங்க, கீழே இருக்கிற அந்த ஃப்ளோரில் உங்களுக்கு சார்ஜ் போட முடியல அப்படின்னா இந்த வண்டி ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ஏன்னா இந்த வண்டி ரிமூவபிள் பேட்டரி அப்படிங்கிறதுனால இங்கே ரிமூவ் பண்ணி சார்ஜ் போட முடியும். ஃபர்ஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்டே அதுதான். அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பூட் ஸ்பேஸும் அவைலபிளாக இருக்குது. ஈவன் தோ ரிமூவபிள் பேட்டரியாக இருந்தும் கிட்டத்தட்ட ஒரு 26 லிட்டர் வந்து பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஹெல்மெட் கண்டிப்பாக ஃபுல் சைஸ் ஹெல்மெட்டை உள்ளே வச்சு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இந்த வண்டியில் இடம் இருக்குது. ஏன்னா அடுத்து மிக ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஹீரோவுடைய ஒரு ஸ்கூட்டர். ஸோ ஹீரோ அப்படிங்கிறது ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பிராண்டு. ஸோ வந்து நம்பகமான ஒரு பிராண்டு, அதுவும் வந்து குவாலிட்டி மேக்கிங். ஸோ குவாலிட்டியில் எந்த வித காம்ப்ரமைஸும் இந்த வண்டியில் வந்து பண்ணலை. ஸோ இந்த வண்டியை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுறதுக்கு இது ஒரு மெயின் காரணமாக இருக்குது. அண்ட் அடுத்தது நான் பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா வண்டியோடைய பில்ட் குவாலிட்டிங்க. ஸோ ஃபைபர் தான் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம பஜாஜ் மாதிரி ஸ்டீல் பண்ணலை தான். பட் இருந்தாலும் பில்ட் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. சுவிட்சஸோட குவாலிட்டி அண்ட் நம்மளுடைய ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து டச் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதோட குவாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து ஹேண்டில் பேர், அதுக்கப்புறம் ஆக்சிலரேஷன், இது எல்லாத்தோட குவாலிட்டியுமே ரொம்ப ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. அண்ட் வண்டியுடைய சிட்டிங் பொசிஷன் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு 6 ஃபீட் இருக்கிற பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டி கண்டிப்பாக ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ஏன்னா வந்து ஹைட்டாக இருக்கிற பர்சனும் ஈஸியாக இந்த வண்டியை ஓட்ட முடியும். அந்த அளவுக்கு கொஞ்சம் ஹைட்டாகவே கொடுத்துருக்குறாங்க இந்த விடா V1 ப்ரோ. ஸோ வண்டியோட வாரண்ட்டி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 30,000 கிலோமீட்டர்ஸ் அண்ட் 3 இயர்ஸ் ஆஃப் வாரண்ட்டி பேட்டரிக்கு கொடுக்குறாங்க அண்ட் மோட்டருக்கும் கொடுக்குறாங்க. அண்ட் கண்ட்ரோலர் சார்ஜர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஓவராலாக வண்டிக்கு வந்து 50,000 கிலோமீட்டர்ஸ் அண்ட் 5 இயர்ஸ் ஆஃப் வாரண்ட்டியும் அவைலபிளாக இருக்குது இந்த விடா V1 ப்ரோவில். ஸோ இந்த வண்டியில் ஈகோ, ரைட், ஸ்போர்ட்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மோடு வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து 80 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு அண்ட் 110 கிலோமீட்டர்ஸ் வந்து டூ ரேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணியிருக்கிறாங்க விடா தரப்புல இருந்து. ஓகே, இந்த வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் போய்ட்டு வந்து கொட்டேஷன் வாங்கியிருந்தேன்.
ஸோ எனக்கு சொல்லப்பட்ட விலை வந்துட்டு 1,45,900 அப்படிங்கிறது எக்ஷோரூம் ப்ரைஸு. ஸோ அடிஷனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 12,900 சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 12,900 பைஃபர்கேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8,000 ருபீஸுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸு. ஸோ இதை நீங்கள் வந்து அவங்கள்ட்டயே எடுக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இன்சூரன்ஸ் கம்பெனி எதாவது இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் எடுக்க முடியும். அண்ட் இந்த பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் வந்து 8,800 கிட்டத்தட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த 8,800 கம்மியாக கிடைக்குதா அப்படிங்கிறத நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அது எடுக்கிறதுக்கு நமக்கு முடியும். அப்படி எடுத்தோம்னா ஒரு ஏதாவது மிச்சம் ஆகுதுன்னா அது ஒரு சேஃபாக இருக்கும். அண்ட் அது போக ஆர்டிஓ சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 850 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ். அண்ட் ஹேண்ட்லிங் சார்ஜஸ், இந்த ஓலாவில் வந்துட்டு ஒரு ஹேண்ட்லிங் சார்ஜஸ் சொல்லியிருந்தாங்க இல்லையா, 4,000 ருபீஸுக்கு சொல்லியிருந்தாங்கல்ல, அதே மாதிரி இந்த விடா ஹீரோவோட விடாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சிடென்டல் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க. 1900 சம்திங் 1989 நினைக்கிறேன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இந்த வண்டியை வந்து அவங்க ஃபேக்ட்ரியிலேருந்து இந்த மதுரை ஷோரூமுக்கு டெலிவரி ஆச்சு இல்லையா, அதுக்கு 1989. ஸோ இவங்களும் இன்சிடென்டல் சார்ஜஸ்ங்கிற பேரில் அதை வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் அது போக இன்னொரு 1,300 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 1,300 ருபீஸ் எதுக்குன்னா, லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஹெல்மெட்டு, அப்புறம் விடாலேருந்து ஒரு பேக் ஒன்று தராங்க. ஸோ இதுக்காக சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,58,000 ருபீஸ் வருது. இதெல்லாம் சப்சிடி போக உங்களுக்கு இந்த ப்ரைஸ் வருது. ஸோ 1,58,000 ரூபாய்க்கு இந்த விடா V1 Pro எடுக்கிறது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸு என்னெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தேன். இந்த வண்டியில் உங்களுக்கு ஸ்பிளிட் பேட்டரி, அதுவும் 2 பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 2 பேட்டரி அப்படிங்கிறது ரிமூவபிள் பேட்டரியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார்ஜ் போடுறதுக்கு, தூக்கிறதுக்கும் அந்த அளவுக்கு அது சிரமமாக இல்லை. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அண்ட் 26 லிட்டர் பூட் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு செகண்ட் ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்லலாம். ஹீரோவோட பிராண்ட் அப்படிங்கிறதுனால இது வந்து நம்ம ஒரு ப்ளஸ் பாயிண்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. சர்வீஸ் வந்து கண்டிப்பாக ஹீரோவில் வந்து பெஸ்ட்டாகவே கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்டாக பார்க்கலாம். அண்ட் வண்டியுடைய பில்ட் குவாலிட்டி அண்ட் எனக்கு அதோடைய சுவிச்சஸ் குவாலிட்டி, ஹேண்டில் பேர் குவாலிட்டி, சீட் குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாம் நான் வந்துட்டு ப்ளஸ் பாயிண்டாக பார்க்குறேன். அண்ட் வண்டியுடைய சார்ஜர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஹேண்டியாகவே கொடுத்துருந்தாங்க வண்டியோட சார்ஜர். ஸோ இதெல்லாமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ 1,58,000 ரூபாய்க்கு ப்ளஸ் பாயிண்ட் பூரா பார்த்தாச்சு. ஸோ இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டு. மைனஸ் பாயிண்ட்ஸும் சில விஷயங்கள் இந்த வண்டியிலையும் இருக்குங்க. ஸோ அது மைனஸ் பாயிண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ மைனஸை பொறுத்த வரைக்கும் வண்டியுடைய சீட்டு தான் எனக்கு வந்து ஒரு பெரிய மைனஸாக தெரிஞ்சுது. ஏன்னா ஸ்ப்ளிட் சீட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஓப்பன் பண்ணும்போது சின்னதாக அது ஆடும். ஸோ அப்போது அது கொஞ்சம் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுல கொஞ்சம் கவனமாக இல்லை அப்படின்னா அது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேட்டரி நமக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட் சொன்னோம் இல்லையா. ஸோ பேட்டரியிலே இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, சார்ஜர் வந்து ஒரு சார்ஜர் தான் நமக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் பேட்டரியை ரிமூவ் பண்ணி சார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அட் அ டயத்தில் 2 பேட்டரியும் சார்ஜ் பண்ண முடியாது. ஒரு பேட்டரியை தனியாகவும் இன்னொரு பேட்டரியை தனியாகவும் தான் சார்ஜ் பண்ண முடியும். இந்த 2 பேட்டரியும் டோட்டலாக நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 5 hours 55 minutes கிட்டத்தட்ட ஒரு 6 hours வந்து டைம் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஸ்ப்ளிட் பேட்டரியை ஒரு பேட்டரி ஃபுல் சார்ஜில் வண்டி ஓட்ட முடியும். பட் வந்து மொத்தமாக என்ன சொல்லியிருக்காங்க, ரேஞ்சு 110 கிலோமீட்டர். ஸோ ஒரு பேட்டரிக்கு ஆவரேஜாக ஒரு 50லேருந்து 60 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் போகும். ஸோ ஒரு பேட்டரி வச்சு ரொம்ப நாள் நீங்கள் வந்து ஓட்ட முடியாது. அட் அ டயத்தில் 2மே சார்ஜ் போட முடியாது. இது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. அண்ட் மோட்டர் சைடு மவுண்டட் மோட்டர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வண்டி வந்து ஒரு சைடோட வெயிட் வந்து இருக்குது. அண்ட் நல்லா வெயிட்டான வண்டி. அண்ட் ஹைட் கொஞ்சம் கூட. ஸோ இந்த ஹைட்டு கூட இருக்கிறதுனால ஹைட்டாக இருக்கிற பர்சனுக்கு ஓகேவாக இருக்கும். கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு ஒரு 5.8 இருக்கிறேன். ஓரளவுக்கு எட்டுச்சு வச்சுக்கிங்களேன். பட் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தீங்க, ஒரு 5.5 இருந்தீங்க அப்படின்னா இந்த வண்டி ஓட்டுறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ இதெல்லாம் தான் இதோடைய மைனஸ் பாயிண்ட்ஸு. ஸோ நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே ஜெயவிலாஸ் மோட்டார்ஸ் போய்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் கொடுப்பாங்க. இல்லை ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு போகணுன்னாலும் நீங்கள் போங்க. ஸோ டெஸ்ட் ட்ரைவ் போகும்போது உங்களுடைய ஓன் ஹெல்மெட் இருந்தால் கண்டிப்பாக கொண்டு போங்க. ஏன்னா அவங்க கொடுக்குற ஹெல்மெட் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஹைஜீனிக்காக இல்லை. ஸோ அதுதான் வந்து என்னுடைய ஒரு கன்சர்ன். நீங்கள் நான் யூஸ் பண்ண ஹெல்மெட்டு ரொம்பவே கொஞ்சம் டர்ட்டியாகவே இருந்துச்சு. எனக்கு ஓன் ஹெல்மெட் தயவுசெய்து கொண்டு போயிடுங்க. ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து கோவிட் காலகட்டம். ஸோ நீங்கள் தயவுசெய்து உங்களோட ஓன் ஹெல்மெட்டை கொண்டு போங்க. வண்டி உண்மையிலே ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. அண்ட் ஜெயவிலாஸ் மோட்டார்ஸில் இந்த வண்டி வந்து ஸ்டாக் ரெடியாகவே இருக்குது. நீங்கள் போய் இப்போ எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 டேஸில் உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவாங்க. ஸோ டிசம்பரை பொறுத்த வரைக்கும் 6,500 ருபீஸ் வரைக்கும் ஆஃபர் தரதா சொல்லியிருந்தாங்க. அதாவது இன்னைக்கு
இன்னைக்கு 31st டிசம்பர் இல்லையா? ஸோ இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு 6500 rupees ஆஃபர் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பொங்கலுக்கு மேபி ஏதாவது ஆஃபர்ஸ் வரலாம். வண்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ மதுரைக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு 1,58,000 இந்த வண்டி வரும். ஸோ 1,58,000க்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இந்த வண்டி நாங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோங்க, சரியான பிக்கப் வண்டிக்கு. அண்ட் ஸ்லோப்ஸ்லாமே நல்லாவே ஏறிச்சு. ஸோ அதை பற்றி எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. அண்ட் பிரேக்கிங் ஃப்ரண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, ரியருக்கு ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை கூட நம்ம வந்து ஒரு மைனஸாக வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அக்ரெசிவான ஒரு வண்டிக்கு ரியர்லையுமே டிஸ்க் கொடுத்துருக்கலாம், பட் அவங்க ரியரில் வந்து ட்ரம் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பிரேக்கிங் வந்து உண்மையிலே நல்லா இருந்தது. வண்டியை ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு சிரமமாக தெரியல. அண்ட் மோட் சேஞ்ச் பட்டன் சூப்பராக இருந்ததுங்க. நமக்கு வந்து ஈஸியாக அந்த மோடை சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா SOS அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்குறாங்க. இது எதுக்குன்னா உங்கள் மொபைலோட நீங்கள் பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் ஏதாவது இருக்கும், அதுக்கு நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா இந்த SOS அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீங்க எல்லா தகவலும் போகுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு சூப்பரான விஷயம் விடா V1 ப்ரோவில். இதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்டை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். கீப் வாட்சிங் RK Dhiman, சப்ஸ்கிரைப் RK Dhiman.